நம்ம எத்தனை வாட்டி பேசினாலும் எத்தனை புகார்கள் கொடுத்தாலும் இதெல்லாம் திருந்த போறது இல்லைன்ற லெவலுக்கு நம்ம எல்லாம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் நானு. நடிகைகள் தவிர்த்து வேற யார வேணா ஒரு நடிகரால தூக்க முடியும்ன்றது வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது போல ஒரு சினிமா வாய்ப்புகள் அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு செக்ஷுவல் ரீதியான விஷயங்கள் உடன்பட எல்லாமே வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது வந்துட்டு தன்கிட்ட கேட்கப்பட்டதாகவும் தான் அதை மறுத்து விட்டதாகவும் சொல்றாங்க கங்கனா ரனாவத் ஒரு பேட்டியில. செந்தூர பூவே சீரியல்ல நடிச்ச அந்த ஸ்ரீநிதி இவங்களும் வந்துட்டு தனக்கு ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருந்தது, சினிமா பிரபலம் ஒருவர் வந்துட்டு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னுட்டுன்னு ஸ்ரீநிதி சொல்லியிருந்தாங்க. அவரு கேட்டவரு ஸ்ரீநிதி மட்டும் கேட்கல, இன்கேஸ் உங்களால முடியலன்னா உங்க அம்மாவையாச்சும் அனுப்பி வைங்கன்னு கேட்டாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அந்த மனுஷன் இருக்காருன்றது பாத்துக்கோங்களேன். இன்னைக்கு வந்திருக்க இந்த நடிகை சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த நடிகையை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. நீங்க வந்து இந்த மாதிரிலாம் வந்து எங்கள்கிட்ட நடந்துக்கிட்டா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசி பண்ண மாதிரி தான் இருக்கு. பட் அதுக்கு இவங்க அக்செப்ட் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. அது என்ன மாதிரியான கால் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இப்போ இந்த நடிகைக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா இவங்க சினிமா சேனல்ஸ் தேடி போயிருக்காங்க, அப்போ இந்த இஷ்யூஸ்லாம் நடந்திருக்கு. பட் உங்களுக்கு சின்ன திரையிலே சான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க இப்படிதான் நடந்துக்கணும்னு சொல்ற டேரக்டர்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. நல்ல காமெடி பண்ண எனக்கு என்ன சொல்றதுன்றது நடிகர் சங்கம் எல்லாம் பேசுறப்போ எனக்கு சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வம்பு யாராச்சும் இழுத்தாங்கன்னு வச்சுக்கோ, வீட்டுல வந்துட்டு இருக்கிற ஆண்கள், ஒரு அண்ணன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், அப்பா, மாமா, சித்தப்பா யாரா இருந்தாலும் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அசிங்கம் இருக்கும், அவமானம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஒரு ஃபேமிலி அப்படின்னுட்டு இந்த நடிகர் சங்கத்தை நம்ம சொல்றோம். பெண்கள் எல்லாம் உங்களை நம்பித்தான் இருக்காங்க. அங்க வர நடிகைகள் யாருமே தெரியாது. இப்ப திடீர்னு அடி எடுத்து வைக்கிற ஃப்ரெஷர்ஸுங்க கூட உங்களை நம்பித்தான் வராங்க. ஒரு நடிகர் சங்கம் இருக்கு, என்னோட பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பாங்க அப்படின்னு நம்பித்தான் வந்துட்டு வராங்க. இப்போ ஒரு ஆபீஸ்ன்னு எடுத்துட்டா வந்துட்டு ஒரு ஹெச்ஆர் கிட்ட போயிட்டு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், எனக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு, அதை எடுத்துட்டு போய் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நடிகர் சங்கத்துல இதுக்கெல்லாம் வந்துட்டு செவி சாய்ப்பாங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்துட்டு பெண்கள் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றது, நீங்க எதுவும் ஹெல்ப் பண்ணல. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சமீபத்துல இல்ல அவரு என்ன சொல்றது இன்டர்வியூன்னுட்டுன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்ற பேர்ல, ஜேர்னலிஸ்ட் இல்ல சிஇஓன்னு இப்ப சொல்லிக்கிறாரு. முக்தர் அகமது அவர்களை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நானு தொடர்ச்சியாக பெண்களை அவமானப்படுத்துவது, இப்ப வெளி பெண்கள் வந்துட்டு அவங்க கொடுத்துக்கலான்னு வச்சுக்கோ, இப்ப நடிகைகளை பத்தி தொடர்ச்சியா அவமானமும் அசிங்கமும். இப்போ ஒரு கஸ்தூரி ஆகட்டும், குஷ்பு ஆகட்டும், அவர்கள் பெண்கள் தானே. உங்க வீட்டு பெண்களை பத்தி பேசினாக்க நமக்கு கோபம் வருது இல்ல. இந்த ரெண்டு பெண்களை பற்றி நடிகைகள்னு சொல்லி அவங்களை எவ்வளவு ஆபாசமா, ஒரு ஏதாச்சும் ஒரு ஆபாசம், ஒரு செக்ஸ் அப்படின்னுட்டு பேசுறப்பவே பின்னாடி வந்துட்டு பேக்ரவுண்ட்ல அவங்க போட்டோ, அதுவும் வந்துட்டு ஏதோ சினிமால இருக்கிற ஏதோ எவ்வளவு நல்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் இருக்கும் ரெண்டு பேருதும். அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி ஆபாசமான ஒரு போட்டோ எடுக்கிறனாக்கா நீ ஒரு சைக்கோன்றத நான் சொல்வேன் நானு. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது போய் நீ டாக்டர் கிட்ட போய் பாரு. ஏன்னா நீ பேசுறது எல்லாமே ஆபாசமா பேசிட்டு இருக்க. ஏன்னா ஒரு காலத்துல நீ லேகியம் வித்த அப்படின்னுட்டு பரவலா எல்லாராலையும் வந்துட்டு இப்ப இன்னைக்கு பேசப்பட்டுடுச்சு. ஏதோ ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயம் வந்துட்டு பலருக்கும் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா அதோட எஃபெக்ட் தான் நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு இதுவா அப்படின்றதுதான் நான் கேட்கிறேன். அதுக்கு நீ மீடியாவை சூஸ் பண்ணாத, வேற ஏதாச்சும் பாரு, திரும்ப பழைய மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா பாரு. எவ்வளவு ஆபாசமா ஒரு பெண்களை சித்தரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சித்தரிச்சு, அதுவும் அந்த நம்மளுக்கு ப்ரொஃபஷனலிசம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சில வார்த்தைகள் நாம உபயோகிக்க கூடாது. இப்ப நம்ம பேசுறப்ப கூட நம்ம இன்டர்வியூ எடுக்கிற பர்சன் வந்துட்டு நம்ம பர்சனலா நம்ம போன்ல பேசிக்கிறது அண்ணா அக்கா எப்படி வேணா பேசிக்கலாம். அதே வந்துட்டு இப்போ ஒரு இன்டர்வியூ எடுக்கிற ஸ்கிரீன்ல வரும், மைக்க பிடிக்கிறோம், கேமரா முன்னாடி உட்காரோம்னாக்கா நம்ம அதெல்லாம் சொல்ல போறது இல்ல. அந்த அண்ணான்றதெல்லாம் விட்டுட்டு சார்ன்றதுதான் நம்ம அட்ரஸ் பண்ணி பேசுவோம். அந்த மாதிரி ஒரு இது எத்திக்ஸ் இருக்கு, ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்கு. இந்த மனுஷங்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனலிசமும் கிடையாது. எவ்வளவு ஆபாசமான, எவ்வளவு இது அன்பார்லிமெண்டரி வேர்டுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இதுக்கு வந்துட்டு எவ்வளவுதான் கஷ்டப்படுவாங்க பெண்கள். ரோஹிணி மேடம் இறங்கி வந்து ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்குறாங்க, அதுக்கு போலீஸும் ஆக்ஷன் எடுக்கல.
இப்ப போலீஸ் தரப்புக்கு என்ன பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காங்க, யார் கொடுத்துட்டு இருக்காங்க நடிகர் சங்கத்துலன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்துட்டு இவர் என்ன பண்றாரு, இப்ப இந்த திமுக சார்ந்த நடிகர்கள்ல வந்துட்டு ரொம்ப க்ளோஸ்ன்னு காட்டிட்டு, இப்ப எஸ்.வி. சேகர் அவர்கள் அவரும் சரி, ராதா ரவி அவர்கள் கூடவும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிறாரு. உண்மையா என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது. இவர் என்ன வந்து இல்ல தட்ஸ் ஃபைன். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு திமுகல இவங்கள தெரியும், இவங்க தான் ஃபண்ட் பண்றாங்க, அவங்க தான் ஃபண்ட் பண்றாங்கன்னுட்டுன்னு ஒரு கதை விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்ச அப்புறம் தான் தெரிய வருது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சோ அந்த மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களையும் வந்துட்டு நண்பர் அது இதுன்னுட்டு எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. இவங்க யாராச்சும் எந்த வகையிலயாச்சும் அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னா, இன் கேஸ் அந்த மாதிரி நடிகர்கள் யாராச்சும் வந்துட்டு முன்னணி நடிகரோ இப்பத்தி நடிகரோ யாராச்சும் வந்து ஹெல்ப் பண்றீங்கனாக்கா அது நீங்க பண்ற துரோகம்னு அர்த்தம். இன்கேஸ் அதை செய்திருந்தீங்கனாக்கா அது நீங்க செய்யறது வந்துட்டு துரோகம். உங்களை நம்பி இருக்கும் பெண்களை வந்துட்டு நீங்க வஞ்சிக்கிறீங்கன்னுட்டுன்னு அர்த்தம். இது யாரு ஹெல்ப் பண்றாங்க என்னன்றது எனக்கு தெரியல. நானும் இது வந்துட்டு ஃபர்தரா எடுத்துட்டு போகலான்ற பிளான்ல இருக்கேன் நானு. சோ எனக்கு நீதி கிடைக்கணும், ரோஹிணிக்கு நீதி கிடைக்கணும், கஸ்தூரிக்கு நீதி கிடைக்கணும், குஷ்பு அவர்களுக்கு நீதி எல்லாருக்குமே பெண்களுக்கு நீதி கிடைக்கணும்ன்றதுதான். ஒரு நான் என்ன கேக்குறேன், ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அவங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு நீ ஃபுல்லா வந்துட்டு நீ ஒண்ணு பேசுற நான் ஒண்ணு பேசுறேன் ஹரேஷ். இப்போ நான் ஒரு இன்டர்வியூ பண்றப்ப எப்படி இருக்கும், நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க ஒரு பதில் சொல்வீங்க. இப்போ இது எப்படி இருக்கும் இவரோட இன்டர்வியூஸ்னாக்கா, நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு 1.5 மணி நேரத்துக்கு எடுத்துட்டு இவர் கேட்கிறாரு, இவர் வந்துட்டு நல்லா மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு பேப்பர்ல. அது நம்ம மூன் டிவில பார்த்தது தானே, எனக்கு ஸ்கிரிப்டுங்களை நம்ம கூட கொடுத்துருக்கோம்ல. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இவரோட கேள்விகளை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு அவங்க சொல்ற பதில்ல வேற எதுக்கோ சொன்ன பதில் எடுத்து இதுல கட் பண்ணி இதுல போடுவாரு. இதுதான் வந்துட்டு காலமா அவர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா இதையும் வந்துட்டு என்ன ஆரம்பத்துல ஆஹா ஓஹோன்னு எல்லாம் பாராட்டினாங்க அப்படின்றது இப்ப யாரும் பாராட்டுறது இல்ல. ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்கன்றதுதான் வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப ஆச்சரியத்தின் உச்சி அப்படின்றது சொல்லலாம். எப்படி ஒரு பெண்களை வந்துட்டு இவ்வளவு தரக்குறை, யாரா வேணா இருக்கட்டும், எதிரியோட மனைவியாக கூட இருக்கட்டும், யாரா இருந்தா உனக்கு என்ன, எதுக்கு நீ இப்படி ஆபாசமா பேசுற? ஒரு கட்சியோட தலைவர், லேடிஸ் கட்சியோட தலைவர், அவங்கள ஒரு இன்டர்வியூ எடுக்கிற, நீ இன்டர்வியூ எடுத்தது சரியில்லை, இந்த கட்டை வெட்டி ஓட்டுறதெல்லாம் நிறைய பண்ணிருக்கன்றது உன்னை கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்டதற்காக அவங்கள அந்த ஒரு கட்சி அவங்கள தாண்டி வந்துட்டு அவர்களோட தொண்டர்கள்னுட்டு அவங்களோட நலன் விரும்பிகள்னு இருப்பாங்கல்ல, வெல்விஷர் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சவங்க இருப்பாங்க. இப்ப நான்லாம் அந்த கட்சி கிடையாது, ஆனா எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னாக்கா, ஒரு ஃபேக் ஐடியோ ஏதோ ஒண்ணு, ஒரு யூடியூப் ஒண்ணு இருக்குது, அதுவும் வந்துட்டு முக்தர் சம்பந்தப்பட்ட ஐடி தான், அது முக்தர் ட்ரால்ஸ்னும் ஏதோ ஒண்ணு இருக்கு. அதுல அந்த பெண் தலைவரை பத்தி அவ்வளோ இதுவா போடுறீங்க, வார்த்தைகள் எல்லாம் கொச்சைத்தனமா. இப்ப என்னால அதெல்லாம் உச்சரிக்க முடியும், பட் ஆனா எனக்கு அந்த ப்ரொஃபஷனலிசம் இருக்கு, எனக்கு எத்திக்ஸ் இருக்கு. நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபாலோ தட். இப்ப என்ன சொல்றது, நான் இனிஷியலா சொன்ன ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசர்னால வந்துட்டு எவ்வளவு பிரச்சனைகள். ஒரு ஆபீஸ்ல வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தாக்க ஹெச்ஆர் கிட்ட போவாங்க. ஆனா ஹெச்ஆருக்கே ஒரு பிரச்சனை வந்தா எங்க சாமி நாங்க போவோன்ற மாதிரியான நிலைமைகள்லாம் வந்துட்டு நான் அனுபவிச்சிருக்கேன் நானு. சோ இவர் வந்துட்டு ஒரு முக்தர் அகமதுன்றவர் வந்துட்டு மூன் டிவில ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தாரு. அந்த இடத்துல நான் ஹெச்ஆரா இருந்தேன். இவர் பண்ண லீலைகள் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கும் வந்துட்டு எந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணாரு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு அவருக்கும் வந்துட்டு இப்ப நான் நல்லாவே ஞாபகம் இருக்கேன். ஏன்னா இது வந்து கிண்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன ஒரு விஷயம் இது. சோ நான் என்ன கேக்குறேன் நானு, நீ வந்துட்டு அடுத்த பெண்களை வந்துட்டு இவ்வளோ ஈஸியா ஹேண்டில் பண்ற. இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்து வந்துட்டு உன்னோட வைஃபோட பேரை போட்டதுக்கு நீ கொந்தளிக்கிற. என்ன முஸ்லிம்ல இருக்கிறவங்களோட பெண் பேரை போட்டாக்கா வந்துட்டு அது தப்பு இல்லையா? கல்யாண பத்திரிகையில கூட நம்ம அந்த மாதிரி பேரை உச்சரிக்க மாட்டோம் இல்லையா? அப்படி இப்படின்னு கதறிட்டு இருக்கிற. அப்போ உனக்கு வந்தாக்கா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னின்ற அர்த்தமா? இப்ப எத்தனை பேர் உன்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க? இப்ப நான் ஹெச்ஆர், நானே கம்பெனியை விட்டுட்டு நான் ரெசிக்னேஷன் போட்டுட்டு ஓடி போறேன். அந்த அளவுக்கு வந்துட்டு பெண்கள் எத்தனை பேர் வந்துட்டு வெளியில வந்து சொல்லுவாங்க இந்த அவமானத்தெல்லாம். இந்த மாதிரி வந்துட்டு இது ஜேர்னலிஸ்டே கிடையாது இந்த மனுஷன்.
ஒரு ஜேர்னலிஸ்டுக்கும் சண்டைனா கூட வந்துட்டு ஏதோ ஒண்ணு வெளியில சொல்லிக்கலாம். இது ஜேர்னலிஸ்டே கிடையாது. அப்படி இருக்கும் போது இதையெல்லாம் வந்துட்டு என்னத்த வெளியில சொல்லிட்டு, ஏன்னா இதோட ரகம் அது அப்படின்றது ஒரு முடிவாயிட்ட ஒரு விஷயம். இப்ப நான் இந்த ஆக்சுவலி ஐ ஸ்டிக் இன் டு தி டாபிக். இது டிவியேட் ஆகி போகுது. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அதே மாதிரி தான் ரோஹிணி மேடம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேக்குறேன், ஆண்கள் நடிகர்கள் நடிகர் சங்கத்துல இருக்கிறவங்க ஹெல்ப் கூட பண்ணாதீங்க, தயவு செய்து உபத்திரவம் பண்ணாம இருங்கன்ற நான். இப்ப நீ சொல்ற இல்ல விஷால் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு, ஏன் விஷால் காண்ட் இனிஷியேட் திஸ்ன்றதுதான் நான் கேக்குறேன். அவரு பூச்சி முருகன் இருக்காரு, அவர் ஏன் இதெல்லாம் எடுத்து செய்யக்கூடாதுன்னு இவரை சும்மா சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு திமுகல இவ்வளவு பழக்கம் அவ்வளவு பழக்கம்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. அவர் சும்மா வந்துட்டு மத்தவங்க கிட்ட வந்துட்டு தன்னை பில்டப்புக்காக வந்துட்டு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது எல்லாரும் இதை நினைச்சு பயப்படுறீங்களான்றது எனக்கு தெரியல. பயப்படுறீங்களா இல்ல மரியாதை கொடுக்குறீங்களா அது வேற விஷயம். ஏன்னா அவரை சுத்தி இருந்த சர்க்கிள்ல இருக்கிறவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்துட்டு சுத்த பொய்ன்றது. இப்ப என்ன கேக்குறேன்னா, அந்த ரோஹிணி அவங்க கொடுத்த நடிகைகளை பத்தி ஆபாசமாக அவதூறாக, நடிகைகள் என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி நீ வந்துட்டு ஒரு தொடர்ச்சியான வந்து வீடியோஸ் போட்டுட்டு இருக்க. அதை தவிர்த்து வந்துட்டு இன்னொரு தலைவரோட மனைவியை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசி அது கூட அந்த டைட்டில் எல்லாம் வந்துட்டு இது மிட் நைட் மசாலான்ற மாதிரி வந்துட்டு இது நைட்ல தான் வந்துட்டு வெளியிடுறதே அந்த இதுங்கெல்லாம் ஒவ்வொரு இன்டர்வியூஸும். அது இன்டர்வியூ கிடையாது, என்ன சொல்றது, எனக்கு அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்றது தெரியல. அது அந்த மாதிரி ஒரு மஞ்சள் பத்திரிகை, அது அது அந்த மாதிரி அது போயிட்டு இருக்காது. அப்படி இருக்கும் போது வந்துட்டு ரோஹிணி அவர்கள் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நடிகர் சங்கம் என்ன செய்தது? எனக்கு முக்தரோ போலீஸோ என்ன சொல்றது ஆளும் கட்சியோ எனக்கு தேவை கிடையாது. நடிகர் சங்கம் என்ன செய்தது? இப்படி ஒரு நடிகைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, என்ன ஆச்சுன்னு பாக்கணும்னுட்டு எந்த நடிகருக்காவது வந்துட்டு அதுல ஒரு இது இருந்ததா அப்படின்னு கேக்குறேன். எல்லார் வீட்லயும் பெண்கள் இருக்காங்கப்பா. உங்க வீட்டுல இப்போ நடிகர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய மனைவி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து பத்திரமா பாத்துக்குவாங்க. இந்த மாதிரி தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுல அவங்களுக்கு அக்கறை இருக்கும். என்ன வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வந்துட்டு இவர்கள் பாதுகாவலர்கள் தான், என்னதான் நடிகர்களாக இருந்தாலும். அப்படி இருக்கும் போது உங்களை நம்பி இருக்கும் நடிகைகளுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னுட்டு ஒரு கம்ப்ளைண்டே வந்துட்டு ரைஸ் பண்ணிருக்கும் போது ஏன் எந்த நடிகரும் வந்துட்டு இதை கேள்வி கேட்கலன்றதுதான் என்னோட ஆதங்கம் இல்ல கொந்தளிப்பு அப்படின்றத நான் சொல்றேன். இந்த முக்தர் போன்றவர்கள் வந்துட்டு எல்லா பெண்களையும் வந்துட்டு துச்சமாக ரொம்ப கேவலமாக ஆபாசமாக சித்தரிச்சு பேசிட்டு இருக்கிறது. இது நடிகைகள் மட்டும் இல்லை, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து கேஸ்டிங் கோச், இது ஆல்மோஸ்ட் இது அதுதான் முக்தர் பண்ணிட்டு இருக்கிறது, அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன கேக்குறேன், நானே இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் வந்துட்டு வளர விடணுமா அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. பத்திரிகை துறை சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, நடிகர் அந்த நடிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் அந்த துறையில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இதற்கு இந்த 2 துறையில இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கணும். இது போன்ற ஆட்களிடமிருந்து வந்துட்டு பாதுகாக்க வேண்டும்ன்றது என் தாழ்மையான கோரிக்கையாவே நான் வச்சுக்கிறேன் நானு. ஏன்னா பாதிக்கப்பட்டது நானும் கூடன்றதுனால இந்த விஷயத்த நான் சொல்றேன். நானு இந்த மாதிரி நிறைய அவலங்கள் நிறைய அழுகைகள், என்ன சொல்றது, வெளியில சொல்ல முடியாத துயரங்கள் எல்லாம் எல்லா பெண்கள் கிட்டயும் இருக்கு ஹரிஷ், இல்லாம எல்லாம் கிடையாது. உனக்கு தெரியாது, உங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் உங்களுக்கு இந்த இஷ்யூஸ் இருக்கதான் செய்யுது. பட் இந்த வீடியோஸ் ஷேர் பண்றாங்க பாத்தீங்களா சோசியல் மீடியால, அதுதான் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு பெண்ணோட அனுமதி இல்லாம நீங்க எப்படி ஷேர் பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. இப்போ நம்ம முக்தரை பத்தி பேசுறோம்னாக்கா இன்னொருத்தரை பத்தியும் பேசி ஆகணும். எனக்கு தெரியும், நான் பெண்கள் முதல் எதுக்கு அனுமதிக்கிறீங்கன்றது நான் கேக்குறேன். ஒருத்த வந்துட்டு ஒரு உங்க மேல நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆண், அந்த ஆணுக்கும் தனக்கும் என்ன சம்பந்தம் வெளி உலகத்திற்கு நமக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் போது அவங்க மேல கைய போட்டுட்டு போட்டோ எடுக்கிறதெல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க? எனக்கு அது புரியல சுத்தமா. இது என்ன சொல்றது, இது பொய் கிடையாது, பட் வெளிவந்தது உண்மைதான் அப்படின்னுட்டு சவுக்கு சங்கரே வந்துட்டு ஒத்துட்டு இருக்காரு. இப்ப சவுக்கு சங்கர் கூட இருந்த பெண்கள் எல்லாம் வந்துட்டு அது எப்படி இருந்தது அந்த போட்டோஸுங்கெல்லாம், என்ன நடக்குது? இப்ப எதற்காக வந்துட்டு ஒரு பெண்ணை இப்படி அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும்? சவுக்கு சங்கர் போயிட்டாரு, அவர் ஆம்பளை, என்ன சொல்றது, ஆமா என் கூட எல்லாம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு.
ஆனா இந்த பெண்களுடைய முகங்கள் எல்லாம் வந்துட்டு வெளி உலகத்துக்கு தெரிந்தால் இந்த பெண்களின் வாழ்க்கை என்ன ஆகும்னுட்டு யோசிக்கணும்ல நாம. நம்ம அதுதானே நம்ம பேசுறோம். பெண்களை பத்தி தானே நம்ம இப்போ பேசுறோம் நம்ம. நீங்க சவுக்கு சங்கர் மேட்டர் எடுக்கிறீங்க, ஓகே. சவுக்கு சங்கர் அரெஸ்ட் ஆன டைம்ல தானே இந்த போட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் வந்து. ம், ஸோ அப்போ சங்கரோட மொபைலை வந்து சீஸ் பண்ணது காவல்துறை. ம். காவல்துறையுடைய அனுமதி இல்லாம அவருடைய மொபைல்ல இருந்து போட்டோஸ் லீக் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே. அப்போ அரசியல் ரீதியான காரணங்களுக்காக பெண்களை பலி கொடுக்கறதுக்கு கூட நாங்க தயாரா இருக்கோம் தானே ஒரு அரசியல் கட்சி இயங்கிட்டு இருக்கீங்க. இல்ல யார் செய்த தவறுக்கோ வந்துட்டு அரச வந்துட்டு ஒரு சுட்டிக்காட்ட காவல்துறை வேண்டும். யாரு கீழே இருக்குன்னு பாக்கணும்ல. இல்ல இல்ல அது அது ஓகே, அது எனக்கு புரியுது. எனக்கு யாருக்கு கீழே இருக்குன்றது ஓகே. பட் ஆனா வந்துட்டு ஒரு போட்டோஸ் எல்லாம் வெளியில போறதுக்கெல்லாம் வந்துட்டு கண்காணிச்சிட்டு இருப்பாங்களான்னாக்கா இல்ல அவங்களுக்கு. மொபைல் சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே இந்த போட்டோஸே வெளியில வருது. ஆமா. காவல்துறை மொபைல் சீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த போட்டோஸே வெளியில வருது. சீஸ் ம். பண்ண மொபைல்ல இருந்து யார் போட்டோஸ் வெளியிட முடியும்? காவல்துறையை தவிர்த்து வேற யார் வெளியிட முடியும்? ஓகே. இப்ப காவல்துறையில இவருக்கு சங்கருக்கு வேண்டப்படாத ஆளுங்க இருக்காங்க. இல்ல மேலிடம் சொல்லியிருக்கு பண்ணணும், இவர் பேரை டேமேஜ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த இந்த போட்டோஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மேலிடம்னுட்டுனால தயவு செய்து சொல்லாதீங்க. மேலிடம் எல்லாம் யாரும் எதுவும் இதுல எல்லாம் தலையிடுறதில்ல. ஏன்னா முக்தர் கூட எனக்கு உதய் அவர் தான் ஃபண்ட் பண்றாரு, ஸ்டாலின் அவர் தான் ஃபண்ட் பண்றாருன்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் எதுவும் இந்த மேலிடம்னா அவங்கள கை காட்டிட்டே எல்லாம் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. இது ஓகே ஃபைன். இது வேற மேட்டர் இது. அது இந்த இதுல பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் நானு. நான் என்ன கேக்குறேன், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட நிலைமையை பத்தி தான் நான் பேசுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் அந்த மாதிரி போட்டோ சீஸ் ஆனதை பத்தி நீ பேசிட்டு இருக்க? நான் என்ன கேக்குறேன் தெரியுமா, எதுக்கு அந்த மாதிரி போட்டோ எடுக்கிறீங்கன்னு கேக்குறேன் நான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவ்வர்ஸ், நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படி அந்த மாதிரினாக்கா போட்டோ எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கன்னுட்டு நீங்களே சொல்றப்போ அந்த ரிலேஷன்ஷிப்லனால வந்துட்டு பாதிப்பு இருக்கும்ன்றதுனாலதான் நீங்க வெளி உலகத்துக்கு நீங்க சொல்றது இல்ல. அப்படி இருக்கும் போது எதுக்கு அந்த போட்டோஸை எடுப்பானேன்றதுதான் என்னோட கேள்வி. சோ இதுல பாதிக்கப்படுறது ஆண்கள் கிடையாது. அதுதான் இப்போ சவுக்கு சங்கர் அவரோட முகத்தை காட்டிட்டாங்க. அவர் வந்துட்டு கிளீனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாம் விரும்பி என்கிட்ட வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயாச்சு. ஆனா இந்த விரும்பி வந்தேன்னு சொன்ன பெண்களோட முகத்தை வந்துட்டு ஒரு சிலர் பார்த்திருக்காங்கல்ல. இப்போ அந்த பார்த்தவர்கள் வந்துட்டு அந்த பெண்ணிடம் எப்படி பேசுவாங்க, எப்படி என்ன வார்த்தைகளை பிரயோகிப்பாங்கன்னுட்டு நம்ம யோசிக்கணும்ல. நம்ம இப்ப வந்துட்டு நம்ம என்ன சொல்ல, இப்ப வெளியில வந்த போட்டோஸ் வந்துட்டு ஒரு ஸ்மைலியோ ஒரு எமோஜி போட்டுட்டு போட்டோ வெளியிட்டாச்சு, ஓகே. பட் ஆனா அந்த போட்டோ இன்னைக்கு இருக்கிற அந்த ஏஐ டெக்னாலஜில அந்த ஸ்மைலியை ரிமூவ் பண்ணிட்டு போட்டோல ஃபேஸ் பார்க்கறதுக்கும் முடியும். கண்டிப்பா முடியும். அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இதுதான் நான் கேட்கறது. ஒவ்வொரு இடத்துலயும் அடிபடுறது பெண்கள் மட்டும்தான். என்ன சொல்றது, ஒரு யாருக்கும் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணுமோ இல்ல வந்துட்டு இவன் நடிகை ஆகணுமோன்றதெல்லாம் இல்ல. ஒரு அது ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு கேஆர் விஜயாவை பார்த்தோ இல்ல சரோஜா தேவியை பார்த்தோ ஒரு இம்ப்ரெஷன் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துட்டு ஒரு ஆசை வந்து அது அந்த மாதிரி வந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து இதுல இருக்கிற ஆபத்தை தெரிஞ்சு விலகி போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது தன்னையும் மீறி வந்துட்டு ஒரு விஷயத்த அவங்க வந்துட்டு முன்னெடுத்துட்டு வராங்கன்றப்போ அந்த நடிகைகள் வந்துட்டு தன் குடும்பத்திற்காக கஷ்டப்பட்டு அந்த நடிப்பை நடிச்சு அந்த உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கிட்டு வந்து தன் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. அந்த மாதிரி வந்து காலம் பூரா போராடிட்டு இருக்கிற பெண்களை வந்துட்டு எதுக்கு இப்படி கொச்சப்படுத்துறீங்கன்றதுதான் கேள்வியே. அது இந்த கேஸ்டிங் கோச் ஆகட்டும், இல்ல இப்ப நம்ம சொல்ற மாதிரி எல்லாம் இந்த மீ டூ இஷ்யூ ஆகட்டும். இப்போ மலையாளத்துல ஒரு கமிட்டி போட்டாங்க இல்ல, ஹேமா கமிட்டின்னுட்டுன்னு. அப்படி ஒரு கமிட்டி இன்னைக்கு இருக்கான்றதே நமக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு பெண்களே வந்து வாபஸ் வாங்குற அளவுக்கு வந்தாச்சு. அப்போ அவங்களுக்கு என்ன நிர்பந்தத்துல புகார் கொடுத்தாங்க, இல்ல என்ன என்ன சொல்றது, ஊடகங்கள் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, பல்வேறு ஊடகங்கள் ஹேமா கமிட்டி போட்டிருக்காங்க, பல்வேறு நடிகர்கள் மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கிற நியூஸ் மட்டும் தான் போட்டாங்களே தவிர அதை ஃபாலோ அப் பண்ணல. உங்களுக்கு வந்து திலீப் இஷ்யூ மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஏன்னா திலீப் உங்களுக்கு வந்து இழிச்சவாயன். அந்த மனுஷன் வந்து ஏதாவது குற்றச்சாட்டு வந்துச்சுன்னா அதுக்கு ரிப்ளை கூட பண்ண மாட்டாரு. அந்த மனுஷன் அமைதியா அதை கடந்து போயிடுவாரு. லீகலா நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு போயிட்டு இருக்காரு அவரு. உங்களுக்கு திலீப் தான் உங்களுக்கு பிரச்சனை. மத்த யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் பிரச்சனை இல்லைன்னு மீடியா சைட்ல இருந்து அமைதியா இருக்கீங்க. அதுதான் காரணம். இந்த மாதிரி இப்ப திரைமறைவுல மிரட்டுறாங்க நடிகைகளை, திரைமறைவுல நீங்க வாபஸ் வாங்குங்கன்னு சொல்றாங்க, பண்றாங்க. வேற வழி கிடையாது அவங்களுக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில வந்து சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா வேற வழி கிடையாது. சினிமா இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்ல, எல்லா இதுலயுமே வந்துட்டு எல்லா துறைகள்லயுமே வந்துட்டு ஒரு பெண் ஒரு வேலைக்கு வரானாக்கா குடும்ப சூழ்நிலையினாலதான் வேலைக்கு வரா.
இல்லனாக்கா வீட்டுல உட்காந்துட்டு சீரியல் பார்க்க தெரியாதா ஒரு பெண்ணால? எதுக்காக வேலைக்கு வராங்க? அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் ஏங்க இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்க கேள்வி கேட்கிறோம். இப்போ ஒரு சிலர் வந்துட்டு இப்ப இந்த லோக்கல்ல வந்து ஒரு டூ வீலரை வச்சுட்டு வரவங்க எல்லாம் இருக்காங்க சென்னையில. இப்ப எங்களை போன்றவர்கள் எல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரத்துல இருந்து நாங்க டிராவல் 3 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்து வேலை செய்யற ஆட்களும் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னடா இது இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து போறாங்கன்ற அந்த ஒரு நீங்க யாரும் எங்களை பார்த்து பரிதாபப்படாதீங்க, உபத்திரவம் கொடுக்காதீங்கன்றதான் சொல்றோம். எங்க வழியில விட்டுருங்க, நாங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்கிறோம். நீங்க தேவையில்லாம வந்து ஒவ்வொரு நடிகை கிட்டயும் ஆகட்டும், இந்த மாதிரி வேலைக்கு போற பெண்கள் கிட்டயும் ஆகட்டும், இந்த மாதிரி தவறான ஒரு விஷயம் நீங்க வந்துட்டு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி அதை கடந்து நாங்க மீண்டு வர முடியும்? இப்போ இதனால எல்லாம் வந்துட்டு எல்லாரும் வேலையை விட்டுட்டு போனாக்க அப்புறம் நாங்க எங்கதான் போகட்டும்? யார்கிட்ட போய் நாங்க நிக்க முடியும்? இப்போ எனக்கு இப்போ இதுக்காச்சும் வந்துட்டு ஆபீஸ்க்காச்சும் ஒண்ணும் கிடையாது. எம்டியோட இதாச்சும் இருக்கணும், அது கூட நமக்கு இல்லாம இருந்தது. பட் நான் என்ன கேக்குறேன், நடிகர் சங்கத்துக்கு சங்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த சங்கத்துல வந்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு முயற்சி எடுத்து செய்யுங்கன்றதுதான் இப்ப வரைக்கும் கூட நான் கேட்டுட்டு இருக்கிறேன் நானு. எனக்கு ரோஹிணி மேடமோட அந்த இதுவை வந்துட்டு கண்டிப்பா காவல்துறை ஆகட்டும், இல்ல இந்த அரசு ஆகட்டும், அதுக்கு செவி சாய்த்து அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்துட்டு ஃபர்தரா கொண்டு போகணும்ன்றதுதான். நடிகர் சங்கம் செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, சோசியல் மீடியாவை கண்காணிக்க வேண்டிய இடத்துல நடிகர் சங்கம் இருக்காங்கன்னு பாக்குறேன். ஏன்னா பல்வேறு நடிகைகளுடைய பிரைவேட் பிக்ஸ், ஏஐ மாஃப்ட் பிக்ஸ் இதெல்லாம் வந்து சோசியல் மீடியால வைரலா ஓடிட்டு இருக்கு. ட்விட்டர் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பான் சைட் மாதிரியே ஆயிடுச்சு. ட்விட்டர் கம்ப்ளீட்டா அப்படிதான் இருக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் 2-3 பேரோட பர்சனல் பிக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அவன் உட்காந்து ஃபேப் பண்ணிட்டு இருக்கான். இத வந்து பப்ளிக்ல ஷேர் பண்றான் ட்விட்டர்ல. அந்த பொண்ணுங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, ஜஸ்ட் ட்விட்டர் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க, இன்ஸ்டா அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, கம்ப்ளைண்ட் கொடுத்து இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அதுதான் இப்ப என்னோட காவல்துறையிலயோ சைபர் கிரைம்லயோ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா உடனடியே ஆக்ஷன் எடுப்பாங்க. இப்போ சமீப நாட்கள்ல எந்த கம்ப்ளைண்ட் மேலயும் ஆக்ஷன் எடுக்கப்படுறது இல்ல. கண்டிப்பா அது என்னமோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அது என்னமோ உண்மைதான். இந்த ஏஐ மார்பிங் இதெல்லாம் சொல்ற பாரு, அதால பாதிக்கப்பட்டவள் நானும், அதுல நானும் ஒருத்தி தான். அது கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாமதான் இருக்கு இப்ப வரைக்குமே. சோ அது எப்போ அது ஆக்ஷன் எடுப்பாங்கன்றது தெரியல. இது வந்து யார கேள்வி கேட்கறதுன்றதும் எனக்கு தெரியல. யார்கிட்ட போயிட்டு இதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு சிஎம் பிளேம் பண்றதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா சிஎம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. வந்து சிஎம் பிளேம் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வந்து உங்களுக்கு ஒரு புகார் கொடுக்குறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிற இடத்துல காவல்துறை இருக்காங்க. காவல்துறை இவ்வளவு மெத்தனமா இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு கன்யூஸ். ஏன்னா ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க, அந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணும்போது சம்பந்தப்பட்ட நபர் இந்த ஊர்ல இல்ல அப்படின்னா சரி நாங்க வந்து ட்ராக் பண்றோம் அப்படின்னு சொல்லலாம். சம்பந்தப்பட்ட நபர் இந்த ஊர்ல இல்ல, அவர் வந்து ப்ரொஃபைல வந்து லாக் பண்ணி வச்சிருக்காரு, அதனால அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு நம்மளுக்கு தெரியல, அதனால ஆக்ஷன் எடுக்க முடியாது. இது என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் எனக்கு புரியல எனக்கும். என்ன சொல்ற, அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. நீங்க எத்தனை பேர் அந்த மாதிரி வந்துட்டு சோசியல் மீடியால இருந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடி போகணும்னு எதிர்பார்க்கறீங்கன்றது தெரியல. இதுல நாம சுதந்திரம் வாங்கி விட்டோம், பெண்கள் உரிமை இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப போர்க்குடி தூக்கிட்டு இருக்கோம். அங்க உரிமைகளோ சுதந்திரமோ பெண்ணுக்கு சுதந்திரமோ எதுவுமே கிடையாது. இன்னமும் ஆண்கள் பிடியில தான் இருக்கு எல்லாமேன்றதுதான் வந்துட்டு நான் சொல்ல வரேன். முன்னையாவது ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட்டை டெலிட் பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ரீட்ரை பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும். இப்ப அதுவும் முடியாது. ஒரு ட்வீட் போட்டுட்டு அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ட்வீட்டோட ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவே முடியாது. இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா முதல்ல சைபர் கிரைம் என்ன கேக்குறாங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் கொடுங்கன்னு கேக்குறாங்க. நம்ம ஒரு புகார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரோம், இந்த மாதிரி நம்ம போட்டோ வந்து தப்பா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு அவசரத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க வரோம், ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுங்கிற அந்த ஐடியாலாம் அந்த டைம்ல தோன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமா சரி இவங்க சொல்றாங்களே, அந்த லிங்க் போய் செக் பண்ணா அந்த லிங்க் போஸ்ட் டெலிட்டட் ஆயிருக்கும். பட் இந்த ஐடி வந்துட்டு இந்த ஒரு ட்விட்டர் ஐடி வந்துட்டு இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்ல இருந்து தான் வருதுன்றது வந்துட்டு ட்விட்டருக்கு தெரியும்ல. சோ அது ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அது யாரோட ஐடி எங்க இருந்து அது ஆக்சஸ் ஆகுது, எப்படியும் நீ ஜிமெயில் எடுத்தனாக்கா நீ எந்த ஊர்ல இருந்து ஜிமெயில் ஆக்சஸ் பண்றன்றதே அது காட்டி கொடுக்குது. இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியாதான்றதுதான் எனக்கு தெரியல. யாரை யார் காப்பாத்துறாங்கன்றதும் எனக்கு புரியல.
என்ன சொல்றது, தௌசண்ட்ஸ் இல்ல லேக்ஸ்ல கூட உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வரலாம். பட் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றதுனால தானே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுனால தானே கொடுக்குறோம். அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருந்தாக்கா இத எப்படி இருக்குனாக்கா மேல் சாவனஸ் மாதிரி இருக்கு, மேல் சாவனசம் மாதிரி இருக்கு. சோ பல்வேறு ஆண்கள் என்ன நடிகைகள் இருக்காங்க இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பல நடிகர்களோடு நடிச்சிட்டு இருக்க பல்வேறு இளம் நடிகைகளுக்கு இன்ஸ்டால டேக் பண்ணியே போடுறாங்க இந்த மாதிரியான பிக்ஸ் எல்லாம். மார்க்டு பிக்ஸ், ஸ்வாப் பண்ண பிக்ஸ், இதெல்லாம் அவங்கள டேக் பண்ணியே போடுறான். அவ்வளவு கொச்சையான வார்த்தைகளோட போடுறானுங்க. அவங்க பிளாக் பண்ணிட்டு போறதை தவிர வேற வழி இல்லைங்கிறாங்க. நானே 2-3 பேர்ட்ட ஓப்பனா கேட்டேன், இதுக்கு ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன யூஸ், யாருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. பிளாக் பண்றதை தவிர வேற வழி கிடையாது அவங்க. ராஷ்மிகா மண்டனாக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனை வருது ஏஐ மூலியமானாக்கா மோடி அவர்கள் கூட இறங்கி வந்து குரல் கொடுக்கிறாரு. ஆனா எங்களை போன்ற அதான் சொன்னேன் நான், ராஷ்மிகா மந்தனாவும் இவங்களும் வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உடைய ஆளுங்க, நேஷனல் பார்ட்டிஸ். 2 பேரோட ரகுல் பிரீத் சிங்கும் ராஷ்மிகா மந்தனாவும் 2 பேரும் நேஷனல் பார்ட்டிஸ் உடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ள ஆளுங்க. அவங்க 2 பேரோட விஷயங்கள்ல நீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் தரப்புல இருந்து பிரச்சனைகள் வரும். ஏன்னா 2 பேருடைய ஃபேமிலியும் காங்கிரஸ்ல ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஆளுங்களுடைய ஃபேமிலிஸ். ஸோ அதனால வந்து அது ஆப்போசிஷனா காங்கிரஸ் இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் ஆகும், கிரியேட் ஆகும். மற்ற நடிகைகள் வந்து போராடுறாங்க, இந்த மாதிரி இஷ்யூல வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியாம போராடுறாங்க. பல பேர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த லிங்க் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இல்லை அந்த லிங்க்ல இருக்க போஸ்ட் டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா, போஸ்ட் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. சைபர் கிரைம்ல ஸ்கிரீன்ஷாட் கொடுத்தா தான் நாங்கள் எடுக்க முடியும். நீங்க வந்து ட்விட்டருக்கு நீங்க ஒரு மெயில் பண்ணலாம், இந்த லிங்க்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, அந்த ட்வீட் எங்களுக்கு ரீட்ரை பண்ணுங்கன்னு கேட்கலாம். ட்விட்டர் பண்றானா இல்லையான்னு பாருங்க, இல்லைன்னா அதை கோர்ட்டுக்கு மூவ் பண்ணுங்க. கோர்ட் மூலமா அந்த ட்வீட்டை ரீட்ரை பண்ணி நீங்க அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வாங்கி நீங்க அதுக்கு மேல ஆக்ஷன் எடுங்க. தப்பே இல்லையே. எதுவுமே பண்ண முடியாது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் இருந்தா தான் பண்ண முடியும்னு சொல்றது, சம்பந்தப்பட்ட நபர் இந்த ஊர்லயே இல்லை அதனால ஆக்ஷன் எடுக்க முடியாதுன்னு சொல்றது, இது வந்து எனக்கு நான் டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட் அப்ரோச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதுதான் நம்ம எத்தனை வாட்டி நம்ம வேலையை வெட்டி எல்லாம் விட்டுட்டு நம்ம இதுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க முடியும் சொல்லி பார்க்கலாம். இதுக்கே பெரும்பாலும் அவங்க என்ன பண்றாங்க, டீஆக்டிவேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இததான் வந்துட்டு இவங்களும் எதிர்பார்க்கறாங்க. இப்போ உனக்கு வந்துட்டு ஒரு எதிர்ப்பு குரல் வருதுனாக்கா உன் குரலை எப்படி அழுத்தணும்னாக்கா உன்னோட வீக்னஸ் இது. சோ உன்னை மார்பிங் பண்ணிட்டு உன்னை போட்டுட்டாக்கா உன்னோட இதுவா கரியரையே. என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து 2016 ஹேக் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 2016-17 டைம்ல ஹேக் ஆச்சு. நிறைய மெசேஜஸ் வந்து பல நடிகைகளுக்கு போயிருக்கு. ஒரு படத்துடைய துணை நடிகைக்கு தப்பா மெசேஜ் போயிருந்தது. நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன், என்னுடைய அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்கு, உங்களுக்கு ஏதோ மெசேஜ் வந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க, என்ன மெசேஜ்னு தெரியல, ரிப்ளை பண்ணிடாதீங்க அப்படின்லாம் சொன்னேன். நான் உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். பட் இருந்தாலும் என்னுடைய நேம் டேமேஜ் ஆனது தான், அதை மாற்ற முடியாது. பட் அன்னைக்கு வந்து இங்க ரூலிங் கவர்மெண்ட்ல ஏடிஎம்கே இருந்தாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க, மேடம் ஜெயலலிதா அவங்க இருந்தாங்க 2016 பீரியட்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன் எடுத்தாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்கிறேன் நான். அன்னைக்கு வந்து நமிதாவோட மார்க் போட்டோஸ் எல்லாம் வந்துச்சு என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல. ஓகே. இத வந்து எனக்கு ஆக்சுவலா அந்த சம்பவமே எனக்கு தெரியாது. எனக்கு அதுக்கப்புறம் ஒரு பார்ட்டியோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கால் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி உங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஹேக் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, அதுல மார்க் பிக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அதுக்கப்புறம் சைபர் கிரைம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎம் செல்லுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா சிஎம் செல்ல வந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண யாருன்னு பார்த்து அந்த அக்கௌண்ட்டை மீட்டு கொடுத்தாங்க. ஹேக் பண்ணவங்களை அரெஸ்ட் பண்ண முடியல, பட் அக்கௌண்ட்டை வந்து ரீட்ரை பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அதுதான் நடக்கும். உங்க அக்கௌண்ட் பத்திரமா நான் கொடுத்துடுறேன், பட் ஆனா இதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்க பொறுப்பேற்றுக்க மாட்டோம்னா நாங்க யாரை நம்பி நாங்க போகட்டும் அப்படின்றதுதான் கேள்வி. சோ இது இனிமேலாச்சும் வந்துட்டு நடிகர் சங்கம்னுட்டுன்னு ஒண்ணு உயிரோட இருக்குன்றத கொஞ்சம் வெளிக்காட்டுங்க. நடிகைகளுக்கெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு, கொஞ்சம் செவிசாய்ங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் யாரோடாச்சும் இருந்துச்சுனாக்கா அதை பர்சனலா வச்சுக்கோங்க. இப்ப நாங்க எப்படி நாங்க ப்ரொஃபஷனல்ல எங்க பர்சனல் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோமோ அந்த மாதிரி நீங்க உங்க பர்சனலையும் உங்க ப்ரொஃபஷனலையும் பிரிச்சு அதுக்கேத்த மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்றதுதான். மத்த பெண்களோட வாழ்க்கையில விளையாடாதீங்கன்னுட்டுன்னு ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன். இது வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும். ஒரு பெண்ணோட நீங்க விளையாடுனீங்கன்னாக்கா ஒரு குடும்பத்தையே அழிச்சிடும்ன்றதுதான் வந்துட்டு இது. ஏன்னா ஒரு பெண்ணால எதுவுமே பசங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாது, ஹஸ்பண்ட் கூட ஷேர் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும் ஒரு பெண்ணால?
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு, திங்க் பண்ணிட்டு நடிகர் சங்கம் கொஞ்சம் ஒரு வேலையை காட்டணும். ஏன்னா நீங்க எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போட சொல்லி போய் தேடி போயிட்டு எல்லாம் ஓட்டு வாங்கிட்டு நீங்க உங்க உங்க பொறுப்புல வந்துட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னாக்கா எல்லாமே முடிஞ்சு போயிடாது. என்ன பொறுப்புல உட்கார்ந்தீங்களோ அந்த வேலை செய்யணும்ல. இப்போ என்ன எவ்வளோ வருத்தங்கள்ல எவ்வளோ அவமானங்கள்ல எல்லாம் பெண்கள் சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்ப ரோஹிணி மேடமும் வந்துட்டு ஒரு அவங்களுக்குன்னுட்டுன்னு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. அவங்க இப்ப போட்டிருக்கிற அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே வேல்யூ இல்லைனாக்கா மத்த நடிகைகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்கள ரோஹிணி மேடமை எப்படி எல்லாரும் மதிப்பாங்க? எப்படி நம்புவாங்க? அதுதான் என்னோட கேள்வி. சோ இனிமேலாச்சும் வந்துட்டு நடிகர் சங்கம் வந்து கொஞ்சம் பெண்களுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கினால் நல்லா இருக்கும் அப்படின்றத கேட்டுக்கிறோம். வெளியாட்கள் மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற ஆட்களும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையும் வந்துட்டு கொஞ்சம் பாத்துக்கணும் அப்படின்றதுதான் வந்துட்டு. கவர்மெண்ட்டுக்கு இதுல ஒரு ரோல் இருக்கு. கவர்மெண்ட் வந்து சட்டங்களை இன்னும் கொஞ்சம் கடுமையாக்கணும். அதுவும் குறிப்பா சோசியல் மீடியா வந்து ட்விட்டர்ல வந்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட தகவல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் சைட்ல இருந்து கண்டினியூஸா சொல்லிட்டு இருக்கிறதா தகவல் இருக்கு. குறிப்பா பெங்களூர் கோர்ட்ல இது சம்பந்தமா ஒரு வழக்கு ஓடிட்டு இருக்கிறதாவும் தகவல். ஸோ அந்த வகையில நீங்க வந்து சோசியல் மீடியாவை கண்காணிக்கிறதுக்கு நீங்க இப்ப போட்டிருக்கிற சட்டங்களை இன்னும் முறைப்படுத்தி தேவையான தகவல்கள் இது மாதிரியான குற்றங்களில் ஈடுபடும் போது தேவையான தகவல்களை அரசு தரப்புல இருந்து கேட்கும் போது தாராளமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்தை வந்து ட்விட்டருக்கோ இல்ல ஃபேஸ்புக்கோ இல்ல மற்ற சோசியல் மீடியா கம்பெனிஸ்க்கோ வந்து உத்தரவா போடணும் கவர்மெண்ட் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இது ரொம்பவே முக்கியம். ஒரு மீடியா சேனல் இருக்காங்க, ஒரு மீடியா சேனல், அந்த சேனலோட பேர் நான் சொல்ல விரும்பல. அவங்க வந்து மலையாளத்துல ரொம்ப கொடிகட்டி பறந்துட்டு இருக்கிற ஒரு சேனல். தமிழ்ல வந்து வெப்சைட் மட்டும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாளவிகா மோகனனுடைய மார்க்ட் பிக்சர் ஒண்ணு வந்து நியூஸ்க்கு தம்ப்நெயில் பிக்சரா போட்டிருந்தாங்க. மாளவிகா மோகனன் சம்பந்தப்பட்ட நியூஸ் சேனல் கால் பண்ணிட்டு இது என்னோட பிக்கே கிடையாதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அந்த பிக்கே ரிமூவ் பண்ணாங்க. இன்கேஸ் அவங்களோட தான் இருந்தா கூட நீங்க எப்படி நியூஸ் போடுறீங்க? தப்பு, இது பண்ணக்கூடாது. இப்போ நாம கூட வந்து இன்னைக்கு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணோட பேரை நம்ம சொல்லாமையே தான் பேசிட்டு இருக்கோம் நம்ம இவ்வளவு நேரத்துக்கு. எதுக்கு அவங்கள ரிவீல் பண்ணணும்ன்றதுதான் நான் கேக்குறேன். நான் பாதுகாப்பு கொடுங்க, அதை விட்டுட்டு எதுக்கு நீங்க இதை வந்துட்டு ரிவீல் பண்ணணும்ன்றதுதான் நான் கேக்குறேன். ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பிளர் பண்ணி போடுங்க. அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டா போட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. நிறைய நடிகைகள் இருக்காங்க. ஓவியா வந்து மாஃப்ட் வீடியோனால ஓவியா பிரச்சனை சந்திக்கிறாங்க. நிறைய நடிகைகள் இருக்காங்க. இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட்டே ரன் பண்ணிட்டு இருக்கானுங்க இப்பெல்லாம். இந்த மாஃப்ட் பிக்ஸ்க்கெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் தகவல் இருக்கு. இப்போ சமீபத்துல கும்பமேளால அங்க குளிக்கிற பெண்களுடைய அந்தரங்க வீடியோக்கள் எல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நியூஸ் ஓடிச்சு. ஸோ எவ்வளவுதான் பெண்கள் சந்திப்பாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் தான் பெண்கள் சந்திப்பாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. எதுலையும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறது தான் ஏன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியல. அதான் கும்பமேளா மட்டும் இல்லைங்க, ராமேஸ்வரத்துல வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பாவத்தை தீக்க போறோம் அப்படின்னுட்டு போய் குளிக்க போற இடத்துல வந்துட்டு கேமரா வச்சு போட்டோஸ் எடுக்கிறதெல்லாம் கூட பார்த்துட்டு இருக்கோம். தெரியல அதுல என்ன ஆனந்தம் கிடைக்குது அவங்களுக்குன்றது எனக்கு தெரியல. ஓகே ஃபைன், அதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது பின்னாடி இருக்கிற விஷயங்கள். பட் நான் என்ன கேட்கிறேன், ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு ரேஸ் ஆயிருக்கு. இதுக்கு நடிகர் சங்கம் என்ன முயற்சி எடுத்திருக்காங்க, போலீஸ் என்ன முயற்சி எடுத்திருக்காங்கன்றதுதான். போலீஸ வந்துட்டு என்ன சொல்றது ஒரு காவல் தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்க்கணும். அப்படிதான் பார்த்துட்டு இருக்காங்க, அப்படிதான் நாங்க பாக்குறோம். சோ நீங்களே எங்களை ஏமாத்திடாதீங்க அப்படின்றதுதான் நான் கேட்டுக்கிறேன். நானு கண்டிப்பா ரோஹிணி மேடமோட அந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு ஆக்ஷன் எடுங்க. மேற்கொண்டு வந்துட்டு இன்னும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வருவாங்க. சோ எதிர்பார்த்துட்டு இருப்போம் நம்ம. கண்டிப்பா வேற ஒரு டாபிக்ல வேற ஒரு விஷயங்கள் பேசலாம். நன்றி. நன்றி ஹரிஷ்.